You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், ரயில்வேல வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணணும், கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து நம்ம எழுதி ஃபில் பண்ணி கொடுத்தா தான் வந்து அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு எப்படி நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழ்லேயே சொல்லி தந்துடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இங்கிலீஷ் வேணால் நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா வந்து இந்த 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஃபார்ம் வந்து நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாக்ஸில் என்னென்னா வந்து நம்ம 3 பாக்ஸ் வந்து டிக் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அதில் வந்து ஜஸ்ட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நம்ம வந்து டாக்டராக இருந்தோம்னா அதில் டிக் பண்ணுங்கள், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம்னா அப்புறம் வந்து நமக்கு 60 ஏஜ் அபோவ்ன்ற ஒரு இது வேணும் அப்படின்னு சொன்னால் இதை டிக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. தென் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னால் டிக் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு இதில் எதுவுமே வேணாம், ஸோ நான் டிக் பண்ணல. தென் வந்து இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட ட்ரெயினோட நேம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் போகிற ட்ரெயின் வந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். ஸோ வந்து நான் அந்த இடத்துல வந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிப்பேன். தென் வந்து இந்த இந்த சைடு வந்து நம்ம டேட்டு, இங்கே வந்து டேட்டு ஃபில் பண்ணணும். டேட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன கிளாஸில் வேணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபில் பண்ணணும். தென் வந்து இதில் வந்து நமக்கு எத்தனை டிக்கெட் புக்கிங் 2 ஆர் 3 அப்படின்றது எங்கேருந்து எங்கே, நான் வந்து எக்மோர் டு குளித்துறை, என்னோடய ஸ்டேஷன், நான் இறங்க போகிற ஸ்டேஷன் வந்து குளித்துறை. ஸோ குளித்துறை அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிப்பேன். தென் வந்து என்னோடய ஃபோன் நம்பர், அவ்வளோதான். பேசிக்காக இது மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளோட நேமு, ஃபீமேலா மேலா, ஏஜ், அவ்வளோதான் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையுமே வந்து இந்த மேலே ஃபில் பண்ணிங்களா அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும். நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயின் நேமு, நான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் போட போகிறேன், டேட் என்றைக்குன்னு போடுறேன். தென் வந்து எந்த கிளாஸு, தென் எங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து நான் யார் அப்ளிகேஷன் போடுறாங்க அவங்க நேமு, தென் வந்து விலாசம் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ஃபோன் நம்பர், எங்கள் சிக்னேச்சர், அவ்வளோதான் இந்த ஃபார்மே. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. நான் வந்து இங்கிலீஷில் ஃபில் பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். இங்கிலீஷ்னு இல்லை, தமிழ்லேயே ஃபில் பண்ணியிருப்பேன். பட் வந்து தமிழும் எனக்கு தெரியும், இங்கிலீஷ். சரி ஓகே, உங்களுக்காக நான் தமிழ்லேயே ஃபில் பண்ணுறேன், வாங்க. இந்த இடத்துல வந்து ட்ரெயினோட நேம் வந்து ஓகேவா. தென் வந்து என்றைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே. தென் வந்து எனக்கு வந்து செகண்ட் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லி நான் செகண்ட் போட்டிருக்கேன். எனக்கு எத்தனை சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 போதும். நான் எங்கேருந்து கிளம்புறேன்னா குளித்துறை. எந்த இடத்துல சேர்றேன்னா சென்னை எக்மோர். நான் எங்கே ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளித்துறை தான். இங்கே வந்து நம்ம ஃபோன் நம்பர் அப்ளை பண்ணிக்கலாம். தென் வந்து எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே. இங்கே வந்து மேலா ஃபீமேலா, இந்த இடத்துல வந்து ஏஜு, இந்த இடத்துல வந்து சும்மா உங்களுக்கு நான் எதுவுமே இப்படி கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் டிக் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க பேர், அவங்க என்ன, மேலா ஃபீமேலா, அப்புறம் வந்து அவங்க ஏஜ். இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு வந்து 5க்குள்ளே தான் இருக்கணும், ஓகேவா. அது இப்படி 5க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்லே பண்ண தேவையில்ல. ஒரு 7 10க்குள்ளே இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். தென் வந்து என்னோடய வண்டி பேர் அதே அனந்தபுரி. தென் வந்து நான் ட்ராவல் பண்ணுற டேட்டு, என்ன கிளாஸ்னால் செகண்ட் கிளாஸ். நான் வந்து குளித்துறையிலேருந்து கிளம்ப போகிறேன். எங்கே போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்மோருக்கு எழும்பூர்னு ஒரு பேர் இருக்குது, அதை தான் எழுதணும். நான் வந்து அப்ளிகேஷன் நேம் கேட்குறாங்க. ஐயோ, இந்த இடத்துல நான் இங்கிலீஷ் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் சும்மா ஐனாவரம் போடுறேன். இது வந்து என்னோடய ஃபோன் நம்பர், இங்கே வந்து நம்ம சிக்னேச்சர், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா. நம்மளுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே இங்கிலீஷில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இங்கிலீஷில் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். ஹாய் காய்ஸ், நான் இப்போ வந்து என்ன பேச போகிறேன்னா, என் கையில் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் 2 போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து நினைப்பீங்க குருவிக்காரி மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது வந்து குருவிக்காரி அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து தூக்கி இருக்கு, ஒரு பாண்டாஸ் இருக்கும் பாருங்கள், அழகாக இருக்குது. எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்க விஷயத்த மட்டும்தான் நான் பண்ணுறேன். அது குருவிக்காரி மாதிரி இருந்தாலும் சரி, பார்வைக்கு அது எப்படி தெரியுது எப்படி தெரியல அப்படின்றது வந்து நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், அவ்வளோதான் என்னோட மைண்ட் செட். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சது தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இருக்க போகிற ஒரு லைஃப் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணோம்
ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம லைஃப்பை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்ல. ஸோ வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வாழறத விட நமக்காக நம்ம வாழ்றது ரொம்ப நல்லது. அதுக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்காக வாழ மாட்டோம்லாம் சொல்லாதீங்க. பேரண்ட்ஸ்க்காக வாழ்றது இன்னும் ரொம்ப நல்லது. அவங்க ஹாப்பினஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ வந்து பேரண்ட்ஸ்க்காக நம்ம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க. இது வேற வந்து கத்திக்கிட்டே சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ட்ரெயின்ல வந்து நான் பேசிட்டு இருக்கேன். என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கான்னு கூட தெரியல. என்னோட பேண்டுக்காக தான் நான் பேசினேன். ரொம்ப அழகா இருக்கு. நான் வாட்ச் போடுவேன். வாட்ச் வந்து சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ அது வீட்டில் இருக்கு. இந்த பேண்டோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். பாய் பாய். நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். ஹாய் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருக்குன்னா சொல்ல வேண்டாம், காலியாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாரும் ஆஃபீஸ்லேயுமே. ஸோ வந்து ஆஃபீஸில் பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லும்போது ட்ரெயினே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷனாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எவ்ரி ஒன். பாய் பாய். ஹாய் காய்ஸ். நம்ம ட்ரெயினில் இருக்கோம். ட்ரெயினில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் தெரியுமா. ஒரு ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருக்க போர்டு வந்து எதுக்கு வச்சுருக்காங்க, ஏன் வந்து அது கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா வந்து நம்ம ட்ரெயினில் வந்து ஒன்றும் இல்லை, ஏதோ வளர நான் பாட்டு. நம்ம ட்ரெயின் புக் பண்ண போன இடம் தான் தாம்பரம். தாம்பரமில் நார்மலாக வந்து கீழே டிக்கெட் புக்கிங், மேலே டிக்கெட் புக்கிங் இருக்கும். பட் வந்து அது என்னென்னா டுடே நம்ம போகிறதுக்கான டிக்கெட் எடுக்கிறது மட்டுமே தவிர்த்து இது மாதிரி வந்து புக் பண்ணுறது கிடையாது. புக் பண்ணுறதுக்கு வந்து முன்பதிவு அப்படின்றது வந்து இந்த சைடு தனியாக இருக்குது. அதுக்காக நான் ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து எக்மோரில் எடுத்துருக்கலாம். எக்மோரில் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. சரி எக்மோரில் ரஷ்ஷாக இருக்கே, நம்ம இங்கே போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனேன். இங்கே போனால் அதை விட ரஷ்ஷாக இருந்தது. அப்போ தான் காண்டாயிடுச்சு எனக்கே. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து நின்று பார்த்தா கடைசியில் வந்து நம்மளை இது பண்ண வச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் கூட எங்கே இருக்குன்னே தெரியும். என்கிட்ட ஆல்ரெடி ஃபார்ம் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு என்னென்னா வந்து இங்கே என்ன இருக்குது, அதே ஃபார்ம் இருக்கா, மேபி வந்து அந்த ஸ்டேஷன் நேம் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, என்ன ஏது அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த பட்சத்தில் வந்து நான் ஃபார்ம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். கடைசியில் வந்து அதே ஃபார்ம் தான், இந்த ஃபார்ம் என்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பழைய ஃபார்மே நான் எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்ம் நான் வச்சுருக்கேன் போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தென் வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். இவங்க வந்து ஒரு சேராகவே நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சேராக நகர்ந்து கடைசியில் வந்து ஒரு வழியாக வந்து நான் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா 3 கவுண்ட்ரு இருக்குது. அந்த 3 கவுண்ட்ருலையுமே வந்து ஒரு பர்சனுமே ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸுன்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நான் 15 மினிட்ஸாக என்னடா பேசுவீங்க, இது மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், அவன் அங்கே போட போகிறான், புக் பண்ண போகிறான், கேஷ் பே பண்ண போகிறான், வரப்போகிறான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம நினப்பு மட்டும்தான் அப்படின்றத வந்து இவங்க நிரூபிச்சிட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டோட பேண்டையும் எடுத்து என் கையில் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி விளையாடிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் தாங்க உட்காந்து போவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நான் 12 o'clock அந்த இடத்துக்கு ரீச் ஆனேன். 1:15 ஆகிடுச்சி நான் வெளியே வரத்துக்கு. அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்காதா. ஒரு வழியாக வந்து அவர்கிட்ட நான் போயிட்டேன். அவர்கிட்ட போயிட்டு நான் எல்லாமே டிக்கெட்லாம் சொல்லிட்டு அவர் என்ன ஜிபே பண்ண அப்படின்னு சொன்னார். ஜிபே பண்ணால் ஜிபே ஃபெயிலுன்னு வருது. அடப்போய் எவ்வளோ நேரமா 2 வாட்டி நான் ஜிபே பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜிபே ஃபெயில் அப்படின்னு வருது. எனக்கு காண்டாயிடுச்சு. எனக்கு ஒரு பக்கம் பயமாயிடுச்சு. இவ்வளோ நேரம் நின்று கஷ்டப்பட்டு நம்ம போனால் அங்கே நம்மளுக்கு ஃபெயிலுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், மனசே உடஞ்சிடாது. நல்ல வேளை அவன் எதுவும் சொல்லி என்னை அனுப்பலை. அவன் வந்து நான் வந்து என்கிட்ட கார்டு இருக்குது, கார்டை யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து நான் கார்டை கொடுத்து தான் வந்து நான் வாங்கினேன். ஒரு வழியாக என் மனசு வரை நிம்மதியாயிடுச்சு. தென் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அந்த நான் ஆல்மோஸ்ட் நானே ஒரு 15 மினிட்ஸ் நின்றுருப்பேன் போல். அப்போ தான் யோசிச்சேன் எதுக்கு எல்லோரும் 15 மினிட்ஸ் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து தாம்பரம் சப்வேயில் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்தோம். தாம்பரம் சப்வே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி, சப்வேனாலே மூச்சு முட்டுற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இதுன்னு சொல்லிட்டு கிரேப்ஸு, திராட்சை அது இதுன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒரு மாதிரி ஸ்மெல் வேறு வருது. இவங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி, இவங்களுக்குலாம் வந்து இது ஒரு கடையா இல்லை இவங்களே போட்டு உக்காண்ட்ருக்காங்களா எதுவுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த தாம்பரம்
தாம்பரம்ல வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு வந்து சப்வே மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய நிறைய ஃப்ரூட் கடை தான் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே. கொஞ்சம் கலர் கலராக லைட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து இந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லியிருந்தான்னா, இது மாதிரி பேண்டுன்ற நூல் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்து நாங்கள் அந்த சைடு போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் நினைப்பீங்க ட்ரெயினில் தானே போச்சு, இது திருப்பி ட்ரெயின்லேயே வர வேண்டியது தானே, எதுக்கு இது நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக நான் இது சொல்கிறேன். நாங்கள் வந்து இதுலேருந்து அந்த பக்கம் வெளியே போகிறதுக்குள்ளே கொஞ்சம் பாடுபட்டுட்டோம். அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து தாம்பரம் மார்க்கெட் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தாம்பரம் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் தாம்பரம் சப்வே கூட பார்த்துருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் எனக்கு ஒரே மகிழ்ச்சி அளித்தது. உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து நானே என் ஃப்ரெண்டை வந்து நடந்து போய்கிட்டு இருந்தோம். நடந்து போகும்போது இதுதான் வந்து தாம்பரம் மார்க்கெட் சைடெலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய கடையாக இருக்கும். இந்த சைடுமே அதான். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கின பேண்டை வந்து நான் போட்டு பார்த்து ஆட்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நல்லா இருந்துச்சுன்னா, இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குல்ல, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கே எதுவும் நூல் வாங்க போகிறனாலே காணுமேன்னு பார்க்குறீங்களா, அதோ வந்துடுச்சு. நாங்கள் வந்து நூல் வாங்க போனோம். இந்த நூல் வந்து நாங்கள் அப்பயே கேட்டோம். அப்போ வந்து 50 ரூபா சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ 60 ரூபான்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு வந்தால் ரேட் ஆகும் போல், எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இந்த ஓனர் வந்து பார்த்தா கூட இந்த வீடியோவை வந்து ஏன் 10 ரூபாய் ஏற்றிங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து மொத்தமாக 10 கட்டு இருந்தது. 10 கட்டு நூல் வந்து 60 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து தாம்பரமில். எனக்கு வந்து அயனாவரத்தில் எவ்வளோன்னுலாம் தெரியாது. நான் நூலே ஃபஸ்ட்டு வாங்க மாட்டேன். இது வந்து என் ஃப்ரெண்டு வாங்கிறதுக்காக நாங்கள் போய் கேட்டிருந்தோம். 10 கட்டு 60 ரூபான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அவர் வந்து 4, 3ன்னு போட்டிருந்தாரு. அப்போனா என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் ஏதோ சொன்னார், கடைசியில் எனக்கு மறந்து போயிடுச்சு. சரி, ஓகே காய்ஸ். இது மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த நூல் விற்றுச்சுன்னா நீங்கள் எவ்வளோன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை இந்த நூலோட ரேட் இது கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையும் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த ரேட் தான் இருக்கும் அப்படின்னா ஓகே தான். நான் வந்து என் ஃப்ரெண்டோட நூல் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அவள் வந்து 4 போட்டிருந்தது, அது வந்து 3ன்னு போட்டிருந்துச்சு. அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரில. அதுவும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.